வணக்கங்க. இப்ப ஸ்கூல்ல பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாத்துக்கும் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுட்டாங்க. ஒரு சில ஸ்கூல்ல எக்ஸாம் நடந்துட்டே இருக்கு. லீவ் விட்டவங்களுக்கும் சரி, எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, அடுத்த வருஷத்துக்கான புது ட்ரெஸ்ஸ வந்து ஸ்கூல்ல கலர் மாத்தி இருந்தாலோ, அல்லது அதே பழைய கலர் இருந்தாலோ, வேற ட்ரெஸ் எடுக்கறக்கு அளவு வந்து குடுப்பாங்க. அப்படி நீங்க அளவு எடுக்கிறப்போ, உங்க குழந்தைங்களுடைய பேர் லிஸ்ட்ல பின்னாடி எடுக்கக்கூடிய அளவ எழுதி தர சொல்லி வாங்கிக்கங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல காமிச்ச மாரி, அளவு மட்டும் பேருக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனா, அந்த அளவுப்படி பேண்டோட அளவு இருக்கிறதில்ல. இறக்க பார்த்தீங்கன்னா, 3 இன்ச், 4 இன்ச் கம்மியா தான் இருக்கு. அத பையன் 1 வருஷம் போட்டு முடிக்கையில, திருப்பியும் அடுத்த வருஷம் புது துணி எடுக்கிற மாரி இருக்கு. வருஷம் வருஷம் ஒவ்வொரு தடவையும் 3 செட்டு ட்ரெஸ் எடுக்கிற மாரி இருக்கு. அது வந்து வசதி இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாங்க. வசதி இருக்காதவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு, சிரமப்படுறவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. வருஷம் வருஷம் துணி எடுக்கிறது அப்படிங்கிறது. ஆனா அந்த பேண்ட்டும், சட்டையும் நல்லாருக்கு. இறக்கம் மட்டும் இல்லாம இருக்கு. அதனால ஒவ்வொரு முறையும் அளவு எடுக்கிறப்போ, பெயர் லிஸ்ட்ல பின்னாடி எடுக்கக்கூடிய அளவை எழுதி தர சொல்லி வாங்கிக்கங்க. துணிய வாங்க போறப்போ, அந்த அளவுல இருக்கு அப்படின்னா, துணிய வாங்கிக்கிங்க. இல்லைன்னா வாங்க வேண்டாங்க. இது வந்து பெரும்பாலும் எல்லா பள்ளிக்கூடத்திலயும் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. அது மெட்ரிக்கா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, எல்லா ஸ்கூல்லயும் இந்த ட்ரெஸ்ஸோட அளவுங்கிறது கண்டிப்பா மாறுபடுது. இது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். ஆனா, ஒரு சிலர் மட்டும் கேட்குறாங்க. பெரும்பாலானோர் வந்து இத பத்தி கண்டுக்கிறதில்ல. இந்த பதிவு வந்து ஸ்கூல்ல படிக்க வைக்கிற குழந்தைங்களுடைய அப்பா, அம்மாவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நம்பிக்கையோட இந்த பதிவ வெளியிடுறேன். நீங்க அளவு குடுத்துட்டு வந்திருந்தா கூட தப்பில்ல. திருப்பியும் இன்னொரு முறை ஸ்கூல்ல போயி, இந்த மாரி பையனுக்கோ, பொண்ணுக்கோ அளவு நீங்க நேத்து எடுத்திருக்கீங்க. அந்த அளவு எனக்கு வந்து எழுதி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கூட வாங்கிக்கங்க. ஏன்னா, என்னோட பையனுக்கு வந்து அளவு எடுக்கிறப்ப இப்படி குறைகள் இருக்குன்னு சொன்னத வந்து, அங்க அளவு எடுத்துட்டு இருந்தவங்க கேவலமா போயிருச்சுன்னு சொல்றாங்க. எல்லாத்துட்டயும் போய் சொல்லி எங்கள கேவலப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு தொழில் பண்றவங்க, இனிமே இந்த தப்பு வராது, நடக்காது, நாங்க சரி பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லாம, நிர்வாகத்துல போய் சொன்னதையும், எங்கள கேவலப்படுத்துறீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நான் பார்த்தீங்க அப்படின்னா, அளவு பின்னாடி எழுதிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு பையன கூட்டிட்டு போயி, துணியோட அளவு இதுல இருக்கிற அளவு தான் அங்க இருக்கான்னு செக் பண்ணிட்டு, இருந்தா மட்டும் தான் வாங்குவேன். இல்லைன்னா கண்டிப்பா வாங்க மாட்டோம். இதுக்கான அமௌண்ட் இதுவரைக்கும் நாங்க வந்து குடுக்கவே இல்ல. துணி வாங்குறப்ப மட்டும் தான் தர்றதா சொல்லிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா இத ஒவ்வொரு பெற்றோர்களும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.